எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். அக்கிரமம் யாவையும் மன்னித்து மறந்தார் அவர் பிள்ளையாயிருக்க. எல்லோரும் அக்கிரமம் யாவையும் மன்னித்து மறந்தார் அவர் பிள்ளையாயிருக்க. நோய்கள் யாவையும் குணமாக்கி குளிக்கு விலக்கி மீட்டான். குளிக்கு விலக்கி மீட்டான். நோய்கள் யாவையும் குணமாக்கி குளிக்கு விலக்கி மீட்டான். குளிக்கு விலக்கி மீட்டான். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். கிருபையினால் மூடி சூட்டி விட்டார் நாம் ஆளுகை செய்திடவே. கிருபையினால் மூடி சூட்டி விட்டார் நாம் ஆளுகை செய்திடவே. நன்மையினால் வாயை நிரப்பி திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குகிறார். நன்மையினால் வாயை நிரப்பி திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குகிறார். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தேன். யாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து
உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கு என்றவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய லக்குக்கு நேராக நாம் தொடர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் எப்படி நம்ம கொடுத்தாருன்னா, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று நாம் விசுவாசித்தோம். யாரோ ஒருவர் ஆண்டவராக இயேசுவை குறித்து நமக்கு அறிவித்தார். ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஆண்டவராக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம். அந்த கேள்விப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் விசுவாசித்தோம். அப்படியாக நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோம். அதே போல் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்யணுமே தவிர ஒருபோதும் மாமிசத்தின் அடிப்படையில் செய்யவே கூடாது. அது மிகப்பெரிய தோல்வியாக அமையும். விசுவாசத்தில் தான் எதையுமே வாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ விசுவாசன்றது தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். அவரை தேடினா கண்டிப்பாக பலன் உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று பார்க்குறோம். நாம் எதை கேட்குறோமோ அதைத்தான் விசுவாசிக்க முடியும். எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கையிலே பாருங்கள் நம்ம அனுபவிக்க முடியும். அதை கேட்டு அதை அப்படியே நம்ம செய்யும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் அநேகருக்கு ஏன் சரியாக வேலை செய்ய மாட்டுது. விசுவாசம் பல ரீதியில் பாருங்கள் சில காரியங்களை கொண்டு தடை செய்யுது. அந்த விசுவாசத்திலிருந்து விலகி போகும்படி சில காரியங்களை பிசாசு உள்ளே போட்டு நம்மளை ஒரு மாதிரி பண்ண முயற்சிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சில பிரச்சனைகளை கொண்டு அதிலிருந்து நம்முடைய கிறிஸ்தவ அந்த விசுவாசம் வாழ்க்கையை விட்டே எப்படியாவது நம்ம தள்ளி விடணுன்றதான் சாத்தானுடைய நோக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் விசுவாசத்தின் அடிப்படையிலையும் தேவ ஆலோசனையின் அடிப்படையிலையும் தேவ சித்தத்தின்படியும் செய்யும்போது தான் அவைகளை வெற்றி பெற முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளையிலே விசுவாசமும் நீங்கள் கடவுளுடைய சித்தம் திட்டத்தின்படி இருக்கும்போது தான் விசுவாசமே வேலை செய்யும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளையில. காட்ஸ் வில் விட்டு நீங்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு அவுட்டில் போயிட்டீங்கன்னா என்ன விசுவாசத்தாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சித்தம் எதுவோ திட்டம் எதுவோ அப்படியே அதுக்கு நேராக ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் பாருங்கள். சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அவன் சொல்கிறான், சொல்லும் ஆண்டவரே, அடியான் என்ன செய்கிறேன் கேட்குறேன்றான். சொல்லும் அடியான் கேட்குறேன். அந்த ஜெபத்தை கடவுள் கேட்டார். அவனை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். காரணம் என்னென்னா, கடவுளுடைய சித்தம் திட்டம் இதெல்லாம் இந்த விசுவாசத்தோட பெரிய கனெக்ட் பண்ணியிருக்கு. கனெக்ட் பண்ணுறதுல ஒரு 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 லிங்கில் இருக்குது. நீங்கள் அப்படி போகும்போது சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் கடவுள் ரொம்ப அற்புதமாக நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். அதனால தேவனுடைய பிள்ளையிலே நல்ல விசுவாசத்துலையும் பாருங்கள், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அந்த தேவ அன்பிலே தேவ அன்புக்கும் விசுவாசத்துக்கு நெருங்கிய சம்மந்தம் இருக்குது. இந்த தேவ அன்புக்கும் விசுவாசத்துக்கு நெருங்கிய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது, இவையில் அன்பே பெரியது அப்படின்றாரு. அப்போ அந்த அன்பில் பாருங்கள் நம்ம நிலைத்திருக்கோம்னா அதில் முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம விசுவாசம் வேலை செய்யணும், தேவ சித்தத்தின்படி நம்ம வாழணும், ஒவ்வொரு காரியங்களையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும்னு செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் நம்மளை அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் எடுக்க வைக்கும். என்னன்னாலும் பரவாயில்ல, கடவுளுடைய அந்த தெய்வீக சித்தம் திட்டம், அதுக்காக என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் வேலையானாலும் பரவாயில்ல, ஆனால் கடவுள் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல தீர்மானங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கும்படி தீர்மானியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த லாபகரமாக இருக்கும். அப்போ அந்த அன்பிலே நம்ம எப்படி வாழ்வது என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் குறிப்பாக இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவ அன்பிலே நம்ம என்ன பண்ணணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு
ஜெபம் பண்ணுறாரு. சிலுவைக்கு போகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவரை வந்து சிலுவையில் போகிறாங்க, அவரை அடிக்க போகிறாங்க, ரத்தம் சிந்தப்பட போகிறாரு. ரொம்ப கஷ்டம்தான் அவருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உம்முடைய சித்தம் எதுவும் அதுக்கு நான் ரெடி. சிலுவையில் மறிக்கணுமா, நான் ரெடியாக இருக்கேன். கைகாலில் அடிக்கப்படணுமா, ரத்தம் சிந்தணுமா, அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வானூர் பூலத்தோர் பூமியின் கிளானுடைய முழங்கால் யாவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கிறது. நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று என்ன பண்ணுதுங்க, அறிக்கை செய்து. அப்போ நமக்கு வந்து அதான் ஒரு பிரசையாக சொன்னார், நோ கிராஸ் நோ கிரவுண்ட் அப்படின்னாரு. அப்படின்னு என்னென்னா, சிலுவை இல்லை என்றால் கண்டிப்பாக மேன்மை இல்லை, ஒரு நல்ல ஒரு கிரீடம் கிடையாது. ஏன் அப்படின்னா பாருங்கள், அதுக்கு ரொம்ப லிங்க் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அந்த தேவ அன்பிலே இருக்கும்போது தான், நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, எதையுமே நம்ம விசுவாசத்தின் அடிப்படையிலையும் அந்த தேவ அன்பின் அடிப்படையிலையும் நாம் செய்ய முடியும். சரி, அப்படி தேவ அன்பிலே நாம் வந்து செய்யும்போது அதில் என்னென்ன காரியத்தை செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக நாம் தொடர்ந்து எப்படி இந்த உலகத்தில் வந்து இந்த தேவ அன்பில் வாழ போகிறோம். வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம், பேசிட்டு செய்யலைன்னா அது ரொம்ப கேவலம். பேசிட்டு கண்டிப்பாக என்ன செய்யணுங்க, நம்ம நடக்கணும். சரி, அப்படி பேசிட்டு நடக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவ அன்பில் நம்ம என்ன பண்ணணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 19ஆம் வசனத்திலிருந்து, அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி கூறுவான் சொல்றார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். அடுத்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அல்ல கவனிக்க, தொடர்ந்து வரார். எப்படி வந்து இந்த அன்பு கூறுறதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் கொண்டு வரார். அப்போ கொண்டு வரும்போது அது என்ன முதல் காரியம்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செஞ்சாராம், அன்பு கூர்ந்தார். 19ஆம் வசனம் சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் தான் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். பாருங்கள், நம்ம போய் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவராக இயேசு வந்து இந்த உலகத்தில் வரலை. அவர் வந்து என்ன பண்ணார், இந்த உலகத்தில் முந்தி அன்பு கூர்ந்து நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து நம்மளை ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக அவர் வந்து என்ன பண்ணாருங்க, அதாவது அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து அவர் மீண்டும் அவர் என்ன பண்ணார், உயிரோடே எழுந்தார். அப்போ எல்லாவற்றையும் நம்ம அன்பு கூர்ந்தபடினால் அவர் செய்யலை, அவர் நம்ம மேலே என்ன பண்ணாரா, முந்தி அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பு பாருங்கள் வந்து அவர் அன்பு முன்னாலே அன்பு கூர்ந்தபடினால நாமும் பாருங்கள் இப்படி அன்பு கூறுறோம். அந்த அன்பு எப்படி அப்படின்னா, அவர் மேலே இப்போ நம்ம வச்சிருக்கிற அன்பு எப்படின்னா தானாக வரலை, அதுவும் அவர் தான் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, ஏன் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்றார். இப்போ தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணாது, ஊட்டப்படுறதுனால தான் நம்ம என்ன பண்ணோமா, ஆண்டவரை வந்து அன்பு கூர்ந்தோம். இது திடீர்னு ஏற்பட்ட ஒரு அன்பு இல்லை, அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். நம்ம மறுபடியும் அவர் மேலே அன்பு கூறனாவே அவர் நமக்குள்ள அன்பு கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பை வந்து 3 விதங்களில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறதா பார்க்கலாம். இந்த அன்பை, இந்த தேவ அன்பை வந்து எப்படியெல்லாம் காட்டுறாருன்னா, முதல் காரியமாக அவர் சுவிசேஷத்தின் மூலமாக இந்த அன்பை அவர் வெளிக்காட்டினார். 2வது காமன் சென்ஸ், குறிப்பாக நம்முடைய பகுத்தறிவு இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அவருடைய அன்பை புரிஞ்சுக்கலாம். 3வதாக அவர் கற்பனையில் வைத்து இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம மேலே என்ன பண்ணாரோ அன்பு கொடுத்தார். இதை தான் வச்சு பார்க்க போகிறோம். முதலாவது சுவிசேஷத்தின் மூலமாக நம்மளை அன்பு கூர்ந்தார் என்று பார்க்க போகிறோம். எப்படி இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அன்பு கூர்ந்தார் அப்படின்னா பாருங்கள், அவர் வந்து முதலாவது அன்பு கூர்ந்தார். அதாவது சுவிசேஷத்தை இன்னைக்கு வந்து சொல்லும்போது அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் திரும்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட வாங்க, வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரணும்னா முதல்ல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் பிரசங்கமே. நீங்கள் பூரா நான் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, அந்த வரும்போது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு ஏற்பட போது, அந்த அழிவில் நம்ம போகாதபடி நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதான் பால் ஏங்கிச்சோன்ற பிரசங்கர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஒரு 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 குடிசை வாழ் மக்கள் மத்தியில் போய் பிரசங்கித்தாராம். பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒரு அம்மா ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா அந்த அம்மாட்ட போய் சொன்னாராம், அம்மா நீங்கள் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிருவீங்கன்னாராம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா என் வீடே ரொம்ப நரகமாக இருக்குயா. நரகம் வேறு எங்கே இருக்குது? என் வீடு தான் நரகம். என் வீட்டுக்காரன் ஒரு பெரிய பயங்கரமான குடிகாரன். எனக்கு பிள்ளைங்க கிட்டத்தட்ட 9 பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு என்னால் சாப்பாடு போட முடியல. அரிசியை வாங்கிட்டு இங்கிட்டு திரும்பினேன்னா அரிசியை தூக்கி விற்றுட்டே குடிச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி மோசமான ஆள். என் பிள்ளைகள்லாம் வந்து செருப்புக்கு வந்து ஷூ இந்த பாலிஷ் போட்டுட்டு ஒரு ரூபா 2 ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி பயங்கரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். நரகம் தான் என் குடும்பம் தான் என் நரகம் அப்படின்னாங்களாம். இவருக்கு அடுத்து நரகத்தை பற்றி பேச முடியலையா. நேராக போனாராம், போய் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே அந்த அம்மாட்ட போய் மனம் திரும்ப, இல்லை நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அம்மா வீடே நரகம்னு சொல்லுறதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு அந்த அவர் அப்படியே புலம்பி அழுக ஆரம்பிச்சாராம். அவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர், பலியாங்கிச்சோ. அதுலேருந்து ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர். உடனே இவர் இந்த ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சொன்னாராம், மத்தேயு, மார்க்கு, லூக்காயும் அந்த 4 சுவிசேஷங்களில் எங்கேயாவது நான் ஒரு இடத்துலையாவது ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம் நீ நரகத்துக்கு போகணும் எங்கேயாவது சொன்னான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் பைபிளில் படித்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லை ஆண்டவரே அப்படின்னாராம். அப்போ யார் உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா, நான் படித்த பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாங்களாம். சொன்னோடனே இவர் உடனே சொன்னாராம், ஆண்டவர் சொன்னாராம் பாருங்க, அவரோட பேசினாராம், கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். இந்த 4 சுவிசேஷங்களை அவர் எல்லா இடங்களையும் நன்மை செஞ்சார், ஒருத்தர் கூட தீமை செய்கிற. போய் அந்த அம்மாட்ட சொல்லு, இயேசுவை நீ ஆண்டவராக ஏற்றுக்கோ, அவன் வாழ்க்கை மாறும், அவன் குடிகார கனவை மாறுவான், அவன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நேராக போனாராம், அம்மா நீ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டேனா அவன் குடிகார கனவை மாறிடுவான், அவன் பிள்ளைகள் நல்லாயிருவாங்க அப்படின்னாராம். போனால் பாருங்கள் இந்த அம்மா, சரி இவர் அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு, சும்மா ஒரு சின்ன ஒரு டென்ட்டு போட்டு அப்படி ஆரம்பித்தாராம். அந்த அம்மா பாருங்கள் வந்துச்சான். ஒரு நாள் வந்து சரி இவர் தான் என்ன தான் சொல்கிறாரு போய் பார்த்தா, உடனே இந்த அம்மாவுக்கு பாருங்கள் இவர் சொல்கிற அந்த ஆண்டோடைய சுவிசேஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா அந்த பிள்ளைகளோட இருந்துச்சான். ஒரு நாள் இந்த குடிகார கனவை வந்தானா பாருங்கள், அந்த அம்மாவுக்கு காசு கேட்க, இந்த அம்மாட்ட போய் காசு தான் வாங்கணும், காசு வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி அந்த ஆள் வந்திருக்கான் பாருங்கள். வந்தால் அந்த அம்மா சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கு. உட்காந்து இந்த பிரசங்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு அந்த ஆள் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது, இயேசுவே நீங்கள் தான் ஆண்டவர் அந்த ஆள் ஏற்றுக்கிட்டானா. அவர் சொல்கிறாரு, பலியாங்கிச்சு சொல்கிறாரு, நரகத்தை குறித்து நான் பேசின வரைக்கும் ஒருத்தையும் கூட ரசிக்கப்படலை. ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்குங்க, உங்களுக்கு நல் வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். வேதம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த நல்ல தெய்வம் அவர் உனக்கு நன்மை செய்வார்னு நான் என்னைக்கு பிரசங்கித்தனோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொரியா முழுவதிலையும் மக்கள் திரளான கூட்டங்கள். அவருடைய சபையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேர் இருக்காங்க. பெரிய சபை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தர் நல்லவர் நான் பேசுவேன், நன்மை செய்கிற தேவன் பேசுவேன், இதுதான் பேசி என் பேச்சு. அவர் சொல்கிறார், ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரர் வந்தாராம், கர்த்தர் உன்னை நியந்திருப்பார் அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். அன்றைக்கி பார்த்தா அவங்க அப்பா வந்து சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அன்றைக்கி தான் புதுசாக அவங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, புத்த மதத்தை சேர்ந்தவர். திடீர்னு அன்றைக்கி தான் வந்து சரி மகன் நல்லா இருக்கானே, பாஸாக இருக்கிறான், போய் உட்காருன்னு பார்த்தா அன்றைக்கின்னு இந்த வெள்ளைக்காரன் சொன்னாராம். அவர் வெள்ளைக்காரங்களுக்கு சில நேரங்கள் அந்த மாதிரி தப்பாக பேசிடுறாங்கல்ல. அவர் சொன்னாராம் பாருங்கள், ஆண்டவருடைய வருகை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. இவர் சொன்னாராம், கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் மொழி இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, வெள்ளைக்காரன் மொழி இங்கிலீஷ் தெரியாது. இவர் கொரியாவில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாராம். அவங்க சொல்கிறாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வந்து சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்களா அவரை பார்த்து. இவர் சொல்லுவாராம், ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு வரான். இப்படி பேசுனா அவன் பூரா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் சொல்கிறான், என்ன அந்த பாசு காட்சி இருந்தாலும் வெள்ளைக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், இவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், 1.5 மணி நேரம் நான் அப்படி இப்போ மாற்றி பிரசங்கம் பண்ணேன்றார். ஏன்னா பிரசங்கத்தவே நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டாருன்றார். ஏன் சொல்கிறேன், என்ன அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய தேவன் வந்து நல்லவர். இன்றைக்கி சுவிசேஷத்தை வந்து ரொம்ப தப்பாக, அதாவது ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் நியந்திருக்க போகிறாருன்னு பேசி மக்களை வந்து பாருங்கள், நியந்திருக்க போகிறது உண்மைதான். ஆனால் வந்து ஒன்று நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டா இந்த உலகத்தில் அவருடைய நன்மையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு பாருங்கள், ரொம்ப பேருக்கு என்ன பிரச்சனைனா, வருவார் ஆண்டவர் அழிச்சு போட்டுருவார். அதான் இப்போ இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு இதை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு,
ஆண்டவரே இந்த பூமிக்கு தான் வரப்போகிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே சீக்கிரம் வாங்க, எங்களை பரலோகத்துக்கு கூட்டு போங்க. தெரியுமா அவங்களுக்கு ஒன்று? பரலோகத்துக்குன்றத விட இந்த பூமியெலாம் ஆட்சி செய்ய போகிறார் ஆண்டவரே, இந்த பூமிக்கு தான் வரப்போகிறார் அவர். நிறைய பேர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கத்தை பண்ணி ஒரு மாதிரி பயப்பட வைக்கிறது மக்களை. நல்ல கவனிச்சுங்க அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், யாரையும் தண்டிக்கக்கூடிய தெய்வம் அல்ல, மன்னிச்சு அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ சுவிசேஷம் என்பது ஒரு பாருங்கள் இந்த மாதிரி சுருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டோமா அடுத்து பரலோகத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். இல்லை, ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வெற்றியாக ஆசீர்வாதமாக நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரை போல நம்மை மாற்றும்படியாகவே தேவன் இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம அவரை மாதிரி மாறணும். அதான் பாருங்க சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்னா எடுங்க, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரோனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிச்சிட்டிங்கன்னா அவருடைய சாயலாக மாறுவதற்காக தான் கர்த்தர் நம்மளை இல்லத்திருக்கிறாரு தவிர, நல்ல கவனிச்சுங்க, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறக்காக கிடையாது, அவரை மாதிரி நம்ம மாறணும். அதான் பாருங்க, இன்றைக்கி நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்திருக்குன்னா பாருங்கள், அவரை மாதிரி நம்மளை மாற்றிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க மேலே ஈஸியாக அன்பு கூற முடியுது, மற்றவங்கள மன்னிக்க முடியுது, மற்றவங்களுக்கு சில காரியங்கள் நம்ம செய்ய முடியுது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கூட நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கிறணும். என்னென்னா அவரை மாதிரி நம்ம மாறுவதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்று விளங்கணும், ஆண்டவரே நான் உங்களை மாதிரி மாறணும். உங்களை மாதிரி மாறணும்னா பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தீமை செஞ்ச ஆள்களை கூட மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு, அவங்களுக்கு பாருங்கள் உதவி செய்கிறார். அவங்க கெட்டு போனோம், அவங்க ஏதாவது ஆயிருன்றலாம் அவர் ஒருபோதும் செய்கிறதே இல்லை. அவரை கைதி பண்ண வந்த ஆட்கள் கூட அவர் நன்மை செய்கிறாரு. அவரை பாருங்கள் சிலுவையில் அடித்த அந்த ரோமர்களுக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களையும் மன்னிக்கிறார், அவர்களையும் நேசிக்கிறார். நேற்றைய தினத்தில் அதை பற்றி கொஞ்சம் பைபிளில் வாசிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இயேசுவை கைது பண்ணி கொண்டு போய் அந்த ரோம அரண்மனையில் நிப்பாட்டுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா ஏரோதும் பிலாத்தும் விரோதியாக இருந்தாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் அந்த ஏரோதும் பிலாத்தும் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா பாருங்கள். இயேசு கடைசி வரைக்குங்க சிலுவைக்கு போகிற வரைக்கும் 2 பேருக்கு சமானம் பண்ணி வச்சார். அவர் சொல்கிறாரு என்னென்னா, மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதோ சமானத்தை வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய தேவ சமானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இயேசுவை சிலுவை கொண்டு போகும்போது கூட அந்த 2 பேருக்கு இந்த பகை நீங்கி அங்கே சமானம் உண்டாகுது. கடவுள் ஆண்டவராக இயேசு போகிற இடத்துலலாம் சமானம், சந்தோஷம், பாருங்கள் எல்லா விதமான நன்மையான காரியங்கள் தான் நடக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கி நாம் ஒரு காரியங்களை பார்க்கணும். எப்படின்னா, நாம் நம்முடைய சகோதரராக இருக்காரா, அவர்கிட்ட பாருங்கள் நம்ம அன்பு கூர்ந்து அந்த அன்பிலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை மாதிரி மாறினா தான் பாருங்கள், பழைய மனுஷனை பார்க்கும்போது ஆதாமை பார்க்கும்போது பழைய மனுவத்திற்கு ஒரு ஆதாரம் யாருன்னா பாருங்கள் ஆதாம் தான். ஆனால் புதிய மனுவத்திற்கு முதலாவது ஒரு பெரிய ஆதாரம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்சான், ஆனால் ஆண்டவராகிய இயேசு பாவத்தை மன்னிச்சார். ஆதாம் பாவத்தில் விழுந்து போனால் ஆண்டவராகிய இயேசு பாவத்தில் இருக்கிற மனுஷன் தூக்கி எடுக்கிறார். இப்போ இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளையிலே நாம் ஒவ்வொருவரும் அந்த பாருங்கள் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசுவை நம்ம ஆண்டவராய் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு நிமித்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுவிசேஷமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவரை போல் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்யணும், மாறணும், அவரை மாதிரி இந்த உலகத்தில் என்ன செய்யணும், வாழணும். இதை பற்றி பாருங்கள், எபேசியர்கள் நிருபத்தை எடுங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்படியே திருப்புங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நல்ல நீங்கள் சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதில்லை, இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதில்லை, இந்த கிருபை உங்களால் உண்டானதில்லை, கிருபையும் அவர் தான் கொடுத்துருக்காரு, விசுவாசம் அவர் தான் கொடுத்துருக்காரு. அடுத்து சொல்கிறாரு, இது உங்களால் உண்டானது தேவனுடைய ஈவு, இது அவருடைய ஈவு. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கோம், அவருடைய ஈவு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்னம்மா, நற்கிரிகளை நாம் செய்கிறதற்கு, நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறாராம். ஆண்டவராக இயேசுவை நம்ம
ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடந்திருக்கு, நம்ம நற்கிரிகளை செய்கிற மக்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, தேவனுடைய செய்யா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களும் வந்து போயிட்டு இருக்கிறோம். போகும்போது அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாருங்கள், நம்ம வந்து சில காரியங்கள் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரோ எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவைகளில் நடக்கும்படி என்னென்ன பாருங்கள், ஏனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாக இருக்கிறோம், அவருடைய செய்யாக இருக்கிறோம். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவருடைய திட்டம் எதுவோ, அவருடைய சித்தம் எதுவோ அதை செய்கிறதுக்கு நம்ம என்னவா இருக்கோம், ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது இன்றைக்கி என்னென்னா எல்லாத்தையும் பாருங்கள் கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாருன்னா இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நமக்கு முன்னால் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறது எதுவோ அதை எடுத்துக்கணும். சில நேரங்களில் பிசாசு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கான், அதை நம்ம ஒருபோதும் எடுத்துக்கிற கூடாது. பாருங்கள், அதான் சொல்கிறார், ஓசியா சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவியலாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு. அறிவுனா பாருங்கள் என்னென்னா, எது நல்லது எது கெட்டது எது. ஆண்டவர் பாருங்கள் சொல்கிறாரு, அதாவது ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையும் உனக்கு முன்னால் நான் வச்சுருக்கேன், ஆனால் நீ என்ன செய், ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி அவரை சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. எந்த இடத்துலையாவது பரிசு எழுதுறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. சூஸ் பண்ணுறது, டிக் பண்ணிகிட்டே போகணும், எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி. யாராவது வந்து டீச்சர் வந்து பக்கத்தில் நின்று இதுதான் சரின்னு சொல்லி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இதுதான் சரி, நீ ஜீவனை தெரிஞ்சுக்கோ, நன்மையை தெரிஞ்சுக்கோ, மரணத்தை தெரிஞ்சுக்கிறார, தீமையை தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி அவரே நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில் பாருங்கள், நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோன்றது நம்முடைய கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் வந்து என்னென்னாப்பா, அப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்வதற்கென்று அவர் சொல்கிறாரு. பாருங்கள், அந்த 8-10 வசனத்தில், ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம செய்யும்படி நாம் என்ன பண்ணியிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய செய்யாக இருக்கிறோம், அவருடைய செய்யாக இருக்கிறோம். அவர் என்னெல்லாம் அந்த உலகத்தில் நம்ம செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாக தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், அவர் செஞ்சிருக்கிறாராம். அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரா, முன்னாலேயே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் கடவுள் வந்து ரெடியாக நமக்காக வச்சுருக்காரு. ஆனால் நம்ம தான் போய் என்ன பண்ணணுங்க, சூஸ் பண்ணணும். நம்ம தான் போய் என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை வந்து தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்வது வந்து எப்படின்னா, நல்ல காரியத்தை, ஜீவனை, ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வாங்க. சொல்கிறார், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தலர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். நல்லா பாருங்கள், கர்த்தர் வந்து அவர் எல்லார் மேலேயும் மனதுருகினார். சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு அறிவிக்கும் போது அந்த ஒரு பெரிய மனதுருக்கம், சுவிசேஷனாவே ஒரு பெரிய மனதுருக்கம், ஒரு பெரிய அன்பு. எப்படியாவது வந்து நம்மளை மாதிரி இன்னும் அநேக மக்கள் என்ன செய்யட்டும், வாழ்வடையட்டுன்ற அந்த ஒரு மனதுருக்கம், ஆண்டவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய மனதுருக்கம் தான் பாருங்கள் இந்த சுவிசேஷம். அப்போ இன்னைக்கும் கூட பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர் மேலே மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தராக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். நல்ல கவனிங்களேன், அவருடைய மனதுருக்கம் தான் இன்றைக்கி மக்களை வந்து அற்புதமாய் சோமாக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ மக்களை பாருங்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு, சோமாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் பாருங்கள் பலவிதமான வியாதிகளினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களை வந்து கர்த்தர் அற்புதமாக சோமாக்குறார். சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும்போது நிறைய பாருங்கள், ஒரு முறை பேதுரு வர்றான் பாருங்கள், கலிலேய கடலோரத்தில் வரும்போது பாருங்கள், மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு எந்த படிப்பறிவுகள்லாம் பெருசாக இல்லை. ஆனால் விசேஷம் நான் பாருங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இயேசு வந்து அந்த படையை கேட்குறாரு. படையை கேட்கும்போது என்ன பண்ணாருன்னா, திரளான மக்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க, அந்த கலிலேய கடல் ஓரத்தில் நிற்கிறாங்க. இன்னும் உடனே பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெற்று படையை கேட்குறாரு, பேதுருட்ட கேட்குறாரு. கேட்டால் பாருங்க, அவன் அந்த வெறும் படகு கொடுக்குறான். கொடுத்தோன்னா பாருங்க, அவன் கையில் ஒன்றும் கையில் காசு இல்லை, படகுலையும் மீன் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் கடவுள் பார்த்துங்க, ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு உன் படகை கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். இவனும் கொடுத்தா பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணார், ஆண்டவராக இயேசு அந்த படகுலையே ஏறி
உட்கார்ந்து கொண்டு பிரசங்கித்தார் சுவிசேஷத்தை. பிரசங்கம் பண்ணால் பாருங்கள், நல்ல மக்கள் கேட்குறாங்க. கேட்டு முடிஞ்ச உடனே அங்கே பேதுரை பார்த்து சொல்கிறாரு, சீமோன் பேரை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நீ வெறும் படகை கொடுத்துருக்க, இந்த வெறும் படகோட நீ போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போன வலைகளை போடுனாரு. போட்டான். பார்த்தீங்களா, போட்ட மாத்திரத்தில் 2 படகு அமலத்தக்கதாக மீன்களை கத்தர் கொடுத்தார். நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சுவிசேஷம் பாருங்கள் மிக அற்புதமாக வேலை செஞ்சுது. அவனை பிடிச்சதுனால அவனை கொண்டு வந்தார் பாருங்கள். அவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்கன்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உன்னை நான் மனுஷனை பிடிக்கிற ஆளாக தெரிஞ்சிருக்கேன்றார். எப்படி பாருங்கள், மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஆளை மனுஷனை பிடிக்கிறவனா கர்த்தர் தெரிஞ்சுக்காருன்றார். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி கூட நீங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தொழில் ஏதாவது பண்ணலாம். ஆனாலும் தொழில் என்ன வேணாலும் இருந்து போட்டோம். ஆனால் பாருங்கள், நம்முடைய பிரதானமான ஒரு நோக்கம் என்னென்னா எப்படியாவது இந்த மனுஷன் வந்து நல்லா நம்ம மூலம் என்ன செய்யட்டும், வாழ்வடையட்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நாம் ஆண்டவராய் இயேசுவை போலவே நம்ம என்ன பண்ணுறோம், மாறி என்ன செய்கிறோம், அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் இருக்கும்போது தான் பாருங்கள் என்ன பண்ண முடியும், இந்த சுவிசேஷத்தை அன்பு நிமித்தம் நாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் இப்படிப்பட்ட அந்த மனதுருக்கத்தோடு ஆண்டவருடைய பிள்ளையை சொல்கிறாங்களோ அங்கேருந்தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறாங்க. பல மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய வாழ்வுகள் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுதுங்க உண்டாகிறது. அவருடைய இதை பார்க்கும்போது அவருடைய அந்த பாருங்கள், ஒரு முறை ஆண்டவராக இயேசு வந்து ஒரு ஓய்வு நாளில் ஒரு சர்ச்சுக்கு போகிறார். போனால் 18 வருஷமாக ஒரு கூனியாக இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பாருங்கள் 18 வருஷமாக கூனியாகவே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஸ்டருக்கு வந்து அதை பற்றி இதே கிடையாது. அந்த அம்மா சோமானன் உலக ஆம்ராமுடைய குமாரத்தி அந்த அம்மா. ஆனால் இயேசு வந்து பாருங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்தார். வந்துட்டு சொல்கிறாரு பாருங்கள், அந்த அம்மா வந்த ஒரு பிசாசுடைய ஆவி வந்து அப்படி கூனியாக வச்சுருக்கு. இவர் போய் ஜோமனி பாருங்கள் அந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த கூண்லேருந்து விடுதலையாக்குறாரு. விடுதலையாக்குனா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு ஓய்வு நாளில் போய் சோமாக்குறீங்க, வேறு நாளில் சோமாக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. ஏசு உடனே சொல்கிறாரு, உன் மாட்டையும் உன் கழுதைக்கும் ஓய்வு நாளைக்கு தண்ணி குடிப்பே கொடுக்க மாட்டியா? ஒரு மாடு கழுதி கூட நீ தண்ணி கொடுக்க ரெடியாக இருக்க, அது மேலே இறக்கப்படுற. ஆனால் ஒரு மனுஷன், அவள் வந்து ஒரு ஆபிரகாமுடைய குமாரத்தி, அவள் சோமாவது கண்டிப்பாக அது கடவுளுடைய சித்தம், அவள் சோமாக்கப்பட வேணும்னு சொல்லி உடனே அவளுடைய அந்த கூணில் இருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை கட்டளையிடுறார். நான் சொல்ல தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவராக இயேசு போகிற இடத்துல பூரா பாருங்கள் ஒரு பெரிய மனதுருக்கம், அன்பு, அதான் பாருங்கள் சுவிசேஷம். இப்போ சுவிசேஷத்தில் சபையில் பாருங்க நினைக்கிற வந்து ஊழியத்தெல்லாம் செய்ய நினைக்கிறோம். ஆனால் ஊழியம் செய்வது அளவுக்கு அதுக்கான என்னது ரிசல்ட் வரும். சுவிசேஷம் பாருங்கள், ஆண்டவராக இயேசு போகும்போது திரளான மக்கள் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு வந்தாங்க. பாருங்கள், வந்து கிராமங்கள்ல இருந்து ஒரு முறை ஆண்டவராக இயேசு ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்போது 5000 புருஷர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 20,000 பேர் சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு. போகும்போது 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு சாப்பாடு கொடுத்து நல்லா திருப்தி ஆக்குறாரு. நான் நினைக்கிறேன் திருப்தி சாப்பாடில் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட வந்து அந்த செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை கேட்ட மாதிரி உங்களுக்கு பெரிய திருப்தி ஏற்பட்டிருக்கும். காரணம் அதுதான் சுவிசேஷம். அப்போ அந்த சுவிசேஷ ஊழியத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணுன்னா, அந்த மனதுருக்கத்தோடு நாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த தேவ அன்பிலே நாம் ஒருவரும் நடக்க வேண்டும். ரெண்டாவது இன்னொரு பகுதிக்கு நம்ம போவோம். எடுங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்லா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி வந்து கத்தட்ட வந்து அன்பு கூறணும், நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சகோதரன் மேலே அன்பு கூறலை, ஒரே சண்டை பிரச்சனை அப்படின்னா நான் சொல்கிறேன், அந்த அன்பு எப்படி வந்து காணாத தெய்வத்து மேலே வந்து ஆண்டவர் மேலே எப்படி அன்பு கூற முடியும்? நல்லா பாருங்கள், நமக்கே நல்லா தெரியுது. ஒரு சகோதரன் கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ரீதியில் நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உதவியை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும். அன்பு கூறுறதுன்றது அதுதான். அப்போ இங்கே சொல்கிறார், காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்கள், எப்படி அன்பு கூறுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காணாத
ஆண்டவரை நேசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக நேசிக்கலாம். நல்லா கவனிச்சிங்களா? காணாத இப்போ ஆண்டவரை நம்ம யாருமே இந்த கண்ணில் பார்க்கல, ஆனால் நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோன்னா, ஏன்னா அவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார், யாருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார், அவர் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டார், யார் மேலேயும் கோவப்பட மாட்டார். இப்போ அவர் மேலே அன்பாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இல்லையா? ஈஸி தான். ஏன்னா அவர் எதுவுமே செய்கிறது கிடையாது, நமக்கு தொல்லை கொடுக்குறதே இல்லையே, அவர் மேலே பண்ணிடலாம். ஆனால் காணக்கூடிய சகோதரன் என்ன பண்ணுவான்னா, சில நேரங்களில் தொந்தரவு கொடுப்பான், அவனுக்கு நன்மை செஞ்சுருப்பான் இல்லையா, அந்த நன்மைக்கு பதிலாக தீமையே அவன் செஞ்சுட்டு இருப்பான். இப்போ இந்த ஆள், இப்படிப்பட்ட ஆள் மேலே நீங்கள் எப்படி அன்பு கூறுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆள் மேலே நீங்கள் அன்பு கூறுங்கன்றாரு. எப்படி தான் பாருங்க, அப்படிப்பட்ட ஆள்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பு கூறுங்கன்றாரு. அதுதான் பாருங்கள் இந்த ஒரு காமன் சென்ஸ். பாருங்கள் எப்படின்னா, காமன் சென்ஸ்னால் ஒரு பொதுவான அறிவுக்கு நம்ம வரும்போது என்னென்னா, ஆனால் தீமை செஞ்சுட்டானே, பதிலுக்கு நம்ம போய் ஏதாவது பண்ணிடணும் கிடையாது. அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம நல்லா இல்லையா, நம்ம போய் யாராவது சொல்லி ஏதாவது கெடுத்து விட்டு வந்துடுவோம், கிடையவே கிடையாது. அப்படி இல்லை, அப்படி போகக்கூடாது. விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஒருவேளை நமக்கு சில தீமைகளை யாராவது செஞ்சுருக்கலாம் பாருங்கள், வந்து யாராவது ஏதாவது சொல்லி நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம், ஏதாவது கெடுத்து அதை நிப்பாட்டியிருக்கலாம், பண்ணி வந்திருப்பாங்க, என்னமா செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுங்க, யார் தடை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கடவுளுடைய சித்தம் நிறைவேறி ஆகும் இல்லையா? யார் தடை பண்ணாலும், யார் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் கெடுதல் பண்ணாலும், கடவுள் நமக்கு தேவன் வச்சிருக்கிறத கண்டிப்பாக என்ன செய்வாருங்க, செய்வார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் மேலே அன்பு கூறுறது ரொம்ப ஈஸி. ஆனால் சகோதரன் மீது பாருங்கள், நான் ஒருவேளை உங்களோட சொந்த சகோதரனாக இருக்கலாம், வீட்டில் இருக்க சகோதரனாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஒருவேளை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், ஒருவேளை உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கலாம். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, அவர்களை மன்னித்து அவங்கள நேசித்து அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுக்கான ஒரு பெரிய பலன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த சகோதரன் மேலே மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட அந்த ஆள்கள் மேலே கூட என்ன பண்ணணும், நிச்சயமாக அந்த சகோதரனை காமிக்க மாதிரியே அதே அன்பை நாம் கண்டிப்பாக காட்ட வேண்டும். கண்டிப்பாக காட்டணுங்க. ஏன் காட்டணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து அந்த காணாத தெய்வத்திட்ட நீ ஆண்டவர்கிட்ட வந்து நீ வந்து அன்பாக இருக்கிறேன்றதை வந்து இந்த காணக்கூடிய சகோதரன் மேலே நீ என்ன பண்ணணும், அந்த அன்பாக இருக்கிறத நீ வந்து காட்டணும். எப்படி காட்டணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரங்க, சீக்கிரம் போகலாம், 35ஆம் வசனம் நான் வாசிக்கும்போது பாருங்கள். அவர்கள் நியாயசாஸ்திரிவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நல்ல கவனிங்களேன், சொல்லாரு, போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை என்னது பிரதானமானது அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே பாருங்கள், அங்கே வந்து பாருங்கள், உடனே போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், பாருங்கள் இன்னொரு சில இடங்களில் பாருங்கள், முழு பலத்தோடனே போட்டுருக்கு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, இது முதல் பிரதான கற்பனை என்றார். இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்திலையும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. எப்படி பாருங்க, அதாவது உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. நல்ல கவனிங்களேன். இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அவன் சொல்கிறான், அந்த நியாயசாஸ்திரி வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே, அதாவது கேட்குறான், போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? 10 கற்பனை இருக்குது, இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுவாயாக. அடுத்து சொல்கிறாரு, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன செய்ய, பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, உனக்கு என்ன தேவைன்னு நீ யோசிக்கிறியோ, அதே மாதிரி அவங்களும் நல்லா இருக்கட்டும் நீ என்ன செய்ய நினைன்றாரு. அப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிக்கும் போது நம்மளை கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்ம எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், மனைவி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், தொழில் எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது உலகத்து மனுஷன்ட்ட கிடையாது. யாராவது எவனாவது கெடுத்து விட்டுறோம், அவனுக்கு அதுதான் தெரியும். அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்தளவு நம்ம எப்படி இருக்கோம்னா, அப்படின்னா, நமக்கு என்ன எல்லாம் நடக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் நம்முடைய சகோதரனுக்கு நடக்கட்டும், அந்த சகோதரனுக்கு அந்த மாதிரி நன்மையை செய்வோம் அப்படின்ற
அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது தான் என்னது, நாம் தேவ அன்பில் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து மக்களை வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்க வச்சுட்டே இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த தேவ அன்பில் வந்து நடக்க விடாமல் இவ்வளோக்கு அந்த ஆட்கள் பாருங்க ரசிக்கப்பட்டவங்களாம் நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். ஆனால் ரொம்ப ஈஸியாக போய் சொல்லி என்னதை வந்து கெடுத்து விட்டாங்க. நான் சொல்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன் இப்படி செய்யும்போது அப்படிப்பட்ட மக்கள் எப்படி தேவ அன்பில் வாழ போகிறாங்க? ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளேன்னா, நம்ம ஒவ்வொருவரும் ஒருவேளை நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நம்ம நிமித்தம் ஒரு நாளும் ஒருத்தருக்கு எந்த கெடுதல் வரவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் அருமையானவர்களே, ரொம்ப கவனமாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் தேவையோ, எனக்கு என்னெல்லாம் எவ்வளோலாம் நான் நேசிக்கிறேன், நான் என் மனைவி, என் பிள்ளைகள், என் தொழில்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஆண்டவரே என் சகோதரனும் நல்லா இருக்கட்டும், அந்த சகோதரன் நல்லா இருக்கட்டும், இந்த சகோதரி நல்லா இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். இப்படி நம்ம யோசிக்கும் போது அதுதான் தேவ அன்பிலே நடப்பது. அந்த அவர் சொல்கிறார் பாருங்க, அவங்க தான் கெடுத்து விட்டாங்கன்ற ஒரு தெரியுமா விஷயம் என்னென்னா, இவங்க போய் தான் அதை கெடுத்து விட்டுருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பண்ண ஆரம்பாருங்க, அவர் அவங்களையும் நேசிச்ச ஆரம்பாருங்க. நேசிட்டு சரிப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், போ எதுனாலும் கடவுளே நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். எதனாலும் என்ன செய்கிறார் அவரே, நீ கெடுத்து விடுறியா அது நன்மைக்கு எதுதான், நீ நல்லது செய்தியா அது நன்மைக்கு எதுதான், எதுனாலும் கண்டிப்பாக என்ன செய்வார், அது நன்மைக்கு எதுவாக தான் என்ன செய்கிறாராம், மாற்றாராம், அவர் புரிஞ்சுட்டாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்மைக்கு எதுவாக காரியங்களை செய்யணும். ஏன்னா பாருங்கள், நம்ம இடத்துல நம்ம அன்பு கூறுறோம், அதே போல் மற்ற உள்ளத்தையும் நம்ம அன்பு கூறும்படி தீர்மானிக்க வேண்டும். நம்ம நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறோம், நம்ம வியாபாரங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதே போல தான் மற்றவர்களுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சி ஒரு முடிவெடுக்கும் போது கடவுள் நிச்சயமாக உங்கள் சார்பாக செய்வார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே அதுதான் தேவ அன்பு. நமக்கு தொந்தரவு கொடுக்குற ஆளுக்கு கூட நேசிச்சு போய் ஜோம் பண்ணி அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் தேவ அன்பு. அந்த அன்பில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், எதிர்பார்க்கிறார். சிலர்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் இதெல்லாம் எங்களால் முடியாது, எங்களுக்கு எவனாவது தொந்தரவு கொடுத்தா நாங்களும் ஏதாவது எங்களுக்கு கோவம் வருது, பயங்கரமாக கோவம் வருது, நீங்கள் வேறு அப்படி தேவ அன்பு பேசி நீங்கள் என்னத்தையும் பண்ணாமல் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் எப்பயுமே இப்படி தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தேவ அன்பில் போக 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 என்ன ஆயிருன்னா, நல்லா தெரியும் அவங்க தான் கெடுதலாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டே கூட அந்த ஆளுங்க மேலே என்ன பண்ணுறோம், அன்பு கூறுகிறோம். யோவான் சுவிசேஷம் 15:12 சீக்கிரங்க, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது சொல்கிறாரு. அதாவது சிலர் சொல்கிறாங்களாம், அங்கே ஆண்டவராக இயேசு வந்து சொல்லும் போது உன்னிடத்தில் அன்பு கூறல பின்னிடத்துலையும் அன்பு கூறுவாயின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன வசனம் சொல்லியிருக்கா, இந்த வசனம் 12ஆம் வசனத்தில், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, அன்பாக இருங்கள். ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க. நான் எப்படி உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என்ன ஒரு சில குறைகள் உங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு சில தவறுகள்லாம் செய்கிறீங்க, ஆனால் அதெல்லாத்தையும் கூட நான் மன்னிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்கிறாங்களா, ஒருவேளை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு சில காரியங்கள் செய்கிறாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே அவங்கள இயேசு நாமத்தில் மன்னிக்க ஆரம்பிங்க. அப்படி மன்னிக்கும் போது என்ன ஆகுன்னா, அவங்கள நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னைய மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் செய்யுங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதை விட இன்னும் பெரிய நல்ல காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். நான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்கிற வசனம், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை எந்த பிசாசும் எந்த மனுஷனும் ஒன்றும் பண்ணிட முடியாது. என்ன மாதிரி நடந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி போட்டு நமக்கு விரோதமாக பண்ணிக்கிட்டே இருக்கிற எனக்கு என்ன, நீ நல்லது செஞ்சாலும் அது எனக்கு லாபமாகும். ஒருவேளை நீ எனக்கு கெடுதல் பண்ணுறியா, நீ கெடுதல் நீ பண்ணிகிட்டு இருப்ப, ஆனால் கடவுள் அந்த கெடுதலை கூட என்ன பண்ணுவார், நன்மையாக எனக்கு மாற்றிடுவார். அவருக்கு தெரியாத. அப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த பிள்ளை இங்கே இருக்க ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வீகமான அன்போடு நாம் வந்து என்ன செய்யணுங்க, வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க என்ன ஒரு வசனத்து போவோம், 1 யோவான் 4:20 வசனத்துக்கு வாங்க. 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். நல்லா பார்த்தீங்களா சொல்கிறாரு. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், நான் வந்து ஆண்டவரை நேசிக்கிறேங்க, அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனை பகைத்தால், அவன் மேலே வந்து கோமானா பகைத்தால் அவன் பொய்யன்,
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் என்ன செய்ய அன்பு எப்படி கூறுவான் சொல்றார் பாருங்க. காணக்கூடிய சகோதரன்ட்ட நீ அன்பு கூறலைனா இதுவரைக்கும் நீ கண்ணால் பார்க்கல ஆண்டவரை, ஆனால் அவர்கிட்ட நீ எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 21ஆம் வசனம் சொல்றாரு, அங்கே தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். கர்த்தர்கிட்ட வந்து நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தன்னுடைய சகோதரன்ட்ட என்ன செய்வான்? அன்பு கூறுவான் கண்டிப்பாக. ஏன்னா பாருங்கள், இது வந்து இப்படிப்பட்ட ஒரு அன்பில் நம்ம நடக்கும்போது தான் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ஆண்டவர் வந்து சொன்னாரே, நீ வந்து ஒரு இடத்துல பாருங்கள் வந்து உன் தேவநாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாரே, ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? சகோதரனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர்கிட்ட அன்பு கூற மனுஷனால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? சகோதரன்ட்ட அன்பு கூற முடியும். சகோதரன்ட்டு அவங்களுக்கு அன்பு கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள என்ன இருக்குது? தேவ அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ தேவ அன்பு இருந்துச்சுனாவே கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாளும் இவங்க கெட்டு போகணும்னு ஒரு நாள் நினைக்கவே மாட்டோம், நினைக்க மாட்டாங்க. இதுதான் பாருங்கள், என்னென்னா நீங்கள் வந்து அந்த கட்டளையின்படி என்ன செய்யதான் இந்த அன்பை பாருங்கள், இந்த காமன் சென்ஸ் படி இந்த அன்பை காண்பிப்பது. சரி, அடுத்து இன்னொரு இதுக்கு போகலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அன்பில் கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? அது பிரதானமான அன்பு. இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்கள், சிலர்லாம் அன்பு கூடுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்துட்டு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே யாராவது ஒரு சினிமா நடிகர் அழுவார், ஓன்னு அழுவாங்க, இவங்க அழுவாங்க. அங்கே யாராவது ஒரு தங்கச்சி அழுவான், இங்கே ஒரு அண்ணன் அதை பார்த்து அழுவார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பளத்தை வாங்கி ஓடிடுவான், இவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். காரணம் என்ன? இது வந்து எப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, இது வந்து ஒரு அன்பே கிடையாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபீலிங்ஸ் தான், ஒரு உணர்வு தான். ஆனால் உண்மையான அன்பு எதுன்னு தெரியுமா? அப்படின்னா கர்த்தரை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு எதுனா, அந்த அன்பை அப்படியே வெளியில் காட்டுவோம். மற்றவங்கள என்ன செய்வோம்? போய் அந்த அன்பை காட்டுவோம். அந்த அன்பில் நம்ம வாழ ஆரம்பிப்போம். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது நமக்கு தீமை செஞ்சால் கூட அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தேவ அன்பில் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக தேவ அன்பில் தான் வாழ்கிறீங்க. எப்படியாவது நமக்கு எதாவது பண்ணிட்டாங்க, நம்ம மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி போகும்போது அந்த இடத்துல கடவுளுடைய அன்புலாம் போயிடும். அதனால தான் சொல் தேவன் டபிள்யூலே திட்டமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், எப்போதும் தேவ அன்பிலே வாழும்படி கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மாமிசம் சொல்லும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா நீங்கள் பதிலுக்கு செய்யுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்குங்க, கடவுளுடைய பிள்ளை எல்லாருமே நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்கன்றக்காக பதிலுக்கு ஏதாவது செஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவன்றதுக்கு சொல்கிறதுக்கு அடையாளம், அது ஒரு ஆதாரமே கிடையாது. நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றா புரிஞ்சுக்குங்க, எப்படியா நமக்கு தீ செய்கிறானா போகிறான் விடுங்க, அவன் தீமையை பூரா கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுவார். யோசேப்புக்கு சகோதரர்கள் செஞ்சாங்க, போய் அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு செஞ்ச எல்லா தீமையும் கர்த்தர் அப்படியே மாற்றினார். மாற்றிட்டு இவன் பூரா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் பிரதம மந்திரியாக உட்காந்துருக்கான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவருடைய உயர்வு. தீமை செய்கிறவன் என்னைக்குனாலும் கீழே போயிடுவான். அந்த தீமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல போ, கடவுளை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரோட மேலான இடத்துல நிச்சயமாக இருப்பீர்கள். நிச்சயம் நடக்குங்க. ஏன்னா இதுதான் கடவுளுடைய திட்டம். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படித்தான், தாவீதுடைய வாழ்க்கை அப்படித்தான். தாவீதுடைய அப்பா ஈசாய் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கு நீ வந்து அவனை பாருங்க அனுப்புகிறாரு, அந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. 7 அங்கே எலியா பாருங்க சாமுவேல் வர்றாரு, அவருக்கு 8 மகங்க இருக்கிறாங்க, அதில் 7 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. ஆனால் 8வது மகன் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறான், அவனை கொண்டு வந்து நிறுத்திருக்கவரால அவருக்கு மனசு வரல. ஏன்னா அவன் வந்து ஒன்றுக்கு உதவாக நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? அந்த 8வது இருந்த தாவீதை கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டி அவனை ராஜாவை மாற்றிட்டார் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் வந்து அந்த அன்பு, அந்த மனதிற்கும் அந்த இரக்கத்தின்படி செயல்படுவீர்களானால் 1000 பேர் உங்களை தடை செய்ய நினச்சாலும், உங்களுடைய உயர்வுகளையும் சில காரியங்களையும் செய்ய நினச்சா கூட முடியவே முடியாதுங்க. நிச்சயமாக உயர்வு ஆசீர்வாதங்கள் வரும். ஒன்றே மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நன்மைக்கு ஒரு நாளும் தீமை செய்யாங்க. ஒருவேளை எவனால் தீமை செஞ்சால் கூட கண்டிப்பாக நீங்கள் நன்மை செய்ய தீர்மானியுங்கள். மாமிசம் சொல்லும், பிசாசு சொல்லுவான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க போய் என்னத்தான் செஞ்சு விடு, கெடுத்து விடு போ, அப்படி இப்படின்னு எண்ணங்கள் ஏற்படும். நீங்கள் உடனே சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்னை நேசித்திருக்கிறார், நான் எவ்வளோ தீமை செஞ்சாலும் கூட என்னை மன்னிச்சிருக்கிறார், என்னை நேசித்திருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக அந்த அந்த மனுஷனுக்கு நன்மை செய்ய போகிறேன். அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேன், மனுஷன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்று பார்த்து மட்டும் முடிச்சிருவோம். எடுங்க. 3வதாக என்னென்னா, கற்பனையின்படி வந்து நம்ம என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறாரு. அதை பற்றி ஒன்று மட்டும் அதை வாசிப்பான். 4:21 4ஆம் அதிகாரம் 21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூற தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். இயேசுவானவர் அப்படி அடுத்த அதிகாரத்துவாங்க
இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நல்ல கவனிங்களேன். அவர் சொல்றாரு, இயேசுவானவர் இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நல்ல கவனிச்சிங்களா? என்னன்னா, ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு கூறேன்னு சொன்னீங்கன்னா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்பு கூறுவீங்க. பாருங்கள், இந்த அன்பை இந்த நாட்களே நாம் ஒவ்வொருவரும் காட்ட வேண்டும். அங்கே சொல்கிறாரு, அந்த அன்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்து மூலமாக அந்த அன்பை காட்ட வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய சென்ஸு நாலேஜ், நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அதுபோல் மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும், அவ்வளோ சிம்பிள். மூணாவது, கற்பனை வசனம் சொல்லுது, என்னது? அன்பு கூறுவார்னு சொல்லி அன்பு கூற வேணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்ம சகோதரத்தில் அன்பு கூறுவான். இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்ய நினச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு நன்மை செய்யுங்க. இந்த நன்மையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கான பலனை ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். ஒரு நாளும் எந்த விஷயத்துலையும் எனக்கு தீமை ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு நான் போய் செய்ய போகிறேன்ற முடிவுக்கு ஒரு நாள் போவாங்க, வேண்டாம். அது ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்ல அழகே இல்லை. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் நல்ல ஒரு சில காரியங்களை தீர்மானம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக நல்ல தீர்மானம் எடுக்கணும். அன்பில் நான் சொல்கிறேன், பாஸ்டர் அன்பை பற்றி இப்படி பேசுகிறீங்க, இதை நாங்கள் எப்படி செய்கிறது? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க இருப்பாங்க. அதான் ஏன் சொன்னார், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கன்னு சொல்லி சீசன் கேட்குறான். அவர் சொல்கிறார், 770 முறை மன்னிங்கன்றார். அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 490 முறை நீங்கள் மன்னிங்கன்றார் ஒரே நாளில். அதோட இன்னும் அதிகமாக மன்னிங்கன்றார் ஒரு ஆளுக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியங்கள்லாம் நடக்கும்போது மாமிசம் சொல்லும், இதெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, எப்படியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஒரு நாளும் அப்படி போவாங்க. அந்த ஆள்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரிலாம் உதவி செய்யணும் அந்த மாதிரி முடிவெடுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக ரொம்ப சிறந்த பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுக்கு தேவன் செய்வார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த அன்பிலே என்ன செய்வோம்? வளருவோம். திரும்ப 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 அப்படிப்பட்ட இவர் சொல்கிறார், கெனதேன்னு ஒரு ஊழியக்காரர் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன் 5 நிமிஷத்தில். அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனாராம், ஒரு ஊழியக்காரர் உடைய சபையில் போய் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க அந்த நாட்களில் அவர் போனாராம். அவருடைய மனைவியும் ஒரு பாஸ்டர் சர்ச்சு கூப்பிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு. பிரசங்கம் பண்ணால் கிட்டத்தட்ட 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். 3 நாள் அங்கேயே தங்கியிருந்து நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்படி மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். 3 நாள் ஈவினிங்கில் சுவிசேஷ கூட்டத்தில் பேசணும். அப்புறம் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செக்ஷன் 6 மணி நேரம் பேசணும். இப்படி தான் பேசணும். அது ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இவர் போய் பேசினாராம். பேசிட்டு போனால் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர் பாருங்கள் என்ன பண்ணாராம் பாருங்கள், கரெக்டாக சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அவரும் ஒரு மனைவி காரணத்தில் ஓடிடுவாங்களாம். இவர் சொல்கிறார், நானும் என் மனைவியும் சாப்பாடு இல்லாமல் இவர் சாப்பாடு கொடுக்குறோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டாராம் பாருங்கள். கடைசியில் சொல்கிறாரு, உள்ளே போய் தேடி பார்த்தா அங்கே ஒரு காஞ்சி போன ஒரு ரொட்டி கிடந்துச்சான் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஒரு காஞ்சி போன ரொட்டி கிடந்துச்சு, அதை நானும் என் மனைவி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துருந்தோம். அவர் சொல்கிறாரு, 3 நாள் கூட்டத்தில் ஒரு நாள் கூட அவர் சாப்பாடு கொடுக்கல. அப்படியே நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு 3 நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டுறாரு. எனக்கு கேட்கும்போது படிக்கும்போதே எனக்கு அப்படியே பயங்கரமாகி போச்சு. அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சில அவர் சொன்னாராம், கர்த்தர் சொன்னாராம், இவன் ரொம்ப நாளைக்கு பாஸாக இருக்க மாட்டான், ரொம்ப நாளைக்கு இந்த ஊழியத்தில் இருக்க மாட்டான், உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். கரெக்டாக பேசுவார் ஆண்டவர். சொன்னார், ஆண்டவரே இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டான் இருந்தாலும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது காசு ஏதாவது பிரசங்கம் பண்ணால் சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் கொடுக்கலையா பாருங்க. காணிக்கு எடுத்த போகிற அந்த பாட்டுக்கு எடுத்து ஓடி போயிட்டாராம். கோவம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க இல்லையா? 3 நாள் பந்தி சாப்பாடு கொடுக்காம ஒரு இன்னும் கொடுக்காம அந்த மாதிரி. கடைசி அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொன்னாராம், இந்த நாள் ரொம்ப நாளைக்கு பாஸாக இருக்க மாட்டான், அவன் ஓட போகிறான் அப்படின்னாராம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தாராம் பாருங்கள், அந்த பாஸாகவே இல்லையா போயிட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பை ஒரு மனுஷன் காமிக்கலைன்னா அவன் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு அவன் இழந்து போயிடுவான். நல்லா தெரிஞ்சுக்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட அந்த அன்பிலே நம்ம திரும்ப 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 எத்தனை பேர் பிரச்சனை கொடுத்தாலும் சரி, இந்த அன்பிலே நீ நடக்கும்படி தீர்மானியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலேயோ ஊழியத்திலேயோ உங்களுடைய வியாபாரங்களையோ தொழில்களையோ உங்களுக்கு விரோதமாகவே செஞ்சுட்டு போகிறான் விடுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மனுஷன் கூட நில்லுங்க. நான் சொல்கிறேன், அவன் உங்களை குறித்து என்ன வேணால் நினச்சிட்டு போகிறான், ஆனால் கடவுள் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு இதுதான் தேவ அன்பு. என்ன செய்யணும்? சுவிசேஷத்தின் மூலமாக, காமன் சென்ஸ் மூலமாக,
மூணாவது கற்பனையின் மூலமாக அந்த அன்பை பகிருங்கள். தீமை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்றதை எடுத்துக்கிட்டு அதை பகையாய் மாற்றிக்கொண்டு அதை அவங்களுக்கு எப்படி தீமை செய்யலாம்னு வகதற விட்டுட்டு அவங்களுக்கு எப்படிலாம் நன்மை செய்யணும் அப்படி என்ற ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. சொன்னீர் ஆண்டவரே, கர்த்தாவே உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயின்னு சொன்னீரே. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்திலையும் நான் சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறக்கூடிய மக்களாக இதில் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக அபிஷேக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி செய்த தேவ கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காணக்கூடிய இந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறுவதுதான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதே. அதனால் நம்முடைய எல்லா சகோதர சகோதரியும் அன்பு கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். அப்படி செய்து நம்முடைய நாமத்தை மைப்படுத்துவீராக. வந்திருக்கிற நம்முடைய மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவையும் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய்.